பாதிக்கப்பட்டு போயிருக்கு, விவசாயி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அதனால ஜிடிபியினுடைய விகிதத்துல மாற்றம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். காரணம், விவசாயிகள் அறுவடைக்கு தயாரா இருக்கின்ற உணவு தானியங்களை, நெல் உற்பத்தியை, கோதுமையை, அதே போல மக்காச்சோளத்தை, கரும்பை, பல்வேறுபட்ட சிறுதானியங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உரிய காலத்தில் நடவடிக்கை எடுக்கணும். கடந்த காலங்களில் 282 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. 282 கோடி ரூபாயிலிருந்து அடுத்த வர நிதியாண்டுல 219 கோடியா குறைச்சிட்டாங்க. இந்த உணவு தானிய உற்பத்தியில 175 கோடி பயன்பாட்டுக்கு வந்ததாக பொருளியல் ஆதார அறிக்கை சொல்லுது. அதனால வளர்ச்சியினுடைய விகிதத்துல மாற்றம் இருக்கும்னு நான் நம்புறேன். பாக்கியநாதன், இதுல இப்போ 2024-25 நிதியாண்டுக்கான அம்சங்களா பார்க்குறப்போ விவசாயிகளுடைய வளர்ச்சி 8 ஆண்டுகளில் இல்லாத அளவு 1.4%, 1.4% குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. 91,231 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிகள் மேலேயும் கடனாக இருக்குது, வங்கி சுமத்தி இருக்குது அப்படின்றாங்க. 2025-26 எதிர்பார்ப்பு என்ன விவசாயிகளுக்கு? இந்தியாவில் விவசாயிகளுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய உணர்வுகள், ஒட்டுமொத்த உழைப்புமே விவசாயத்தில் போடுறோம். விவசாயத்தில் போடும் போல கல்லில் விளைஞ்ச நெல், களத்துமேட்டில் விளைஞ்ச நெல், அறுவடைக்காக தயாராக இருந்த நெல், இது எல்லாம் பருவநிலை மாற்றங்களால் பாதிப்பு இருக்குது, பூச்சிக்கொல்லிகளால் பாதிப்புகள் இருக்குது, இயற்கை இடபடுறதுனால பாதிப்பு இருக்குது, அதிகமாக மழை பெஞ்சிருச்சனால பாதிப்பு இருக்குது. அப்போ இதனால் இதை சரிப்படுத்தணும் அல்லது சீர்தூக்கி பார்க்கணும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் வேளாண் பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் எங்களுடைய விவசாயியுடைய பங்கு தொகையாக 250 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு நாங்கள் பிரீமியமாக செலுத்துகிறோம். தமிழக அரசுடைய சார்பாக 1750 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு பிரீமியமாக செலுத்துகிறாங்க. மத்திய அரசாங்கம் 1750 கோடி ரூபாய் பிரீமியம் செலுத்துகிறாங்க. இப்போ இது இந்த விபத்து காப்பீடு மாதிரி, இப்போ ஒரு பஸ்ஸில் 60 பேர் பயணம் பண்ணால் 60 பேரும் பாதிக்கப்பட்டாதான் காப்பீடு தருவாங்களா, அல்லது ஒரு நபர் மட்டும் பாதிக்கப்பட்டால் காப்பீடு தருவாங்களா? ஒரு நபர் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் உண்டு. இங்கே என்ன நடக்குதுன்னா, பயிர் அறுவடை சோதனையின் பண்ணி 7 வருஷ கணக்கு எடுத்து அந்த 7 வருஷத்தில் எத்தனை கிலோ விளைஞ்சிச்சு, அதில் எவ்வளவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகள், வருவாய்த்துறை, புள்ளியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, அதே போல் இன்சூரன்ஸ் கம்பெனி, மற்ற இந்த இதெல்லாம் பண்ணி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக அரசாங்கம் அவங்களுக்கு எங்களுடைய வருமானத்தையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் ஈஸியாக கொடுத்துறாங்க. இல்லை, இதில் எப்படி நீங்கள் அக்விசிஷன் பண்ணுறீங்க? 3750 கோடி ரூபாய் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிதியாக போகுது. அதில் விவசாயிகள் பாதிப்புன்னு அவங்க கொடுக்கறது எப்படின்னா, வெறும் 450 கோடி அல்லது 500 கோடிக்கு மேலே இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தாலுகா முழுவதும் பாதிக்கப்படணும், அல்லது ஒரு மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்படணும், அல்லது ஒரு வட்டாரம் முழுவதும் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த மாவட்ட நிர்வாகமோ அல்லது அந்த ஒன்றிய நிர்வாகமோ அதுக்காக இழப்பீடை தர்றாங்க. தனிப்பட்ட ஒரு விவசாயி பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த திட்டத்தில் இழப்பீடு கொடுக்கறதுக்கு, காப்பீடு கொடுக்கறதுக்கு வழிவகை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் விவசாயினுடைய வாழ்வாதாரம், விவசாயினுடைய பொருளாதாரம். காரணம், 150 நாள் நாங்கள் உழைச்ச உழைப்பு, எங்களுடைய அந்த வேலையினுடைய திறன் மேம்பாடு, எங்களுடைய ஒட்டுமொத்த அந்த எங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவுடைய வளர்ச்சி, அதெல்லாம் பாதிக்கப்படுது. இது யாருக்கு போகுதுன்னா, இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான சட்ட திருத்தங்கள் இந்த பாரத பிரதமருடைய தேசிய வேளாண் காப்பீடு திட்டத்தில் இருக்கிறதுனால தனிப்பட்ட விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுகிறோம். இப்போ அன்சீசனல் ரெயின், பருவமழை தவறி மழை பெய்யுது. இவங்க என்ன செய்கிறாங்க, மழை பெஞ்சதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு எடுத்துறாங்க. அந்த ஆய்வினுடைய அந்த ஆவணங்களை அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பயிர் அறுவடை சோதனை செஞ்ச பின்னாடி, நாங்கள் அறுவடைலாம் செஞ்சிடறோம், அறுவடைலாம் செஞ்ச பின்னாடி அந்த அறுக்கப்பட்ட நெல் கதிரை வச்சு ஆய்வு பண்ணி நல்லா விளைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி விவசாயி ஏற்றுக்கிற முடியும்? ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 35 மூடை வரணும், ஒரு ஏக்கருக்கு 30,000 to 40,000 வரைக்கும் செலவு பண்ணுறான். எங்களுக்கு
35,000 ரூபா வந்து இழப்பீடு கொடுக்க வேண்டிய கார்ப்பரேட் நிறுவனங்க நாங்கள் கெட்ட பிரீமியத்தை விட 100 ரூபாயும் 150 ரூபாயும் கொடுக்குறாங்க. இப்போ இதை எதிர்த்து தமிழ்நாடு வைகை விவசாய சங்கங்கள் பல முறை நீதிமன்றத்தினுடைய வாசலில் போய் நிற்கிறோம். அதனால் இப்போ வருகின்ற 2025-26க்கான நிதிநிலை அறிக்கையில் இந்திய விவசாயிகளுடைய 140 கோடி மக்களில் 54% வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறோம். நெல் விவசாயம் செய்கிறோம், கரும்பு விவசாயம் செய்கிறோம், நிலக்கடலை செய்கிறோம், சிறுதானியங்கள் செய்கிறோம், வாழை செய்கிறோம், அத்தனை விவசாயிகளுக்கும் காப்பீடு செய்கிறோம். அந்த காப்பீடு பணத்தை மட்டும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து கொள்ளையிலாவும் அடிக்கிறாங்க. இது மாநில அரசுக்கும் தெரிகிறது, மத்திய அரசுக்கும் தெரிகிறது. அதில் சட்ட திருத்தம், சட்ட வரையறை இந்த நிதி அறிக்கையில் எதிர்பார்க்கிறோம். பொருளாதார நிபுணர்களுடைய கருத்துகள், பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை நாம் விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். பாக்கியநாதன், இதில் சேலம் தரணிதரன் சொல்லக்கூடிய ஒரு அம்சம்ன்றது மக்களுக்கு காசை கொடுக்கணும், அவங்க அது மாதிரியான ஒரு பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஊரக வேலை 100 நாள் வேலை திட்டம் மாதிரியான திட்டங்களுக்கான நிதியை குறைச்சிட்டாங்க. விவசாயிகள் மீதான கடன் சுமை அதிகரிக்குது. குறிப்பாக 91,231 ரூபாய் கடன் ஒவ்வொரு விவசாயிகள் மேலேயும் இருக்குது. ஏறக்குறைய 70% விவசாயிகள் மாதம் 11,000 13,500 ரூபாய் வரை தான் சம்பாதிக்கிற நிலைமை இருக்குன்றீங்களா? விவசாயிகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் தான் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறதா மத்திய அரசால்? மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாராமுகமாக இருக்குதோ அதை போலத்தான் தமிழக அரசுமே செயல்படுது. 1 கிலோ நெல் 45 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியது இன்னைக்கு இருக்க மத்திய மாநில அரசாங்கங்களுடைய கடமை. 23 ரூபாய்க்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குது, தமிழ்நாடு அரசாங்கம் 1 ரூபா கொடுக்குது, 24 ரூபாய்க்கு வந்து தமிழக அரசு கொடுக்குறது. மொத்தம் மத்திய மாநில அரசுகள் சமீபத்தில் பதவியேற்ற ஒரிசா கவர்மெண்ட்டு 34 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ நெல் கொடுக்குறாங்க. MS சுவாமிநாதனுடைய அறிக்கையின்படி 1 கிலோ நெல் 45 ரூபாய்க்கு கொடுக்கணும். அப்புறம் எப்படி எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும், பொருளாதாரம் மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறதோ அதை போல தான் தமிழக அரசும் செய்கிறது. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனாலயோ 2000 ரூபாய் கொடுக்கறதுனாலோ விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்பட முடியாது. காரணம், இங்கே நெல் உற்பத்தி தமிழ்நாட்டில் 91 லட்சம் மெட்ரிக் டன் வேணும். 70 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்கிறோம். 26 லட்சம் மெட்ரிக் டன் வந்து என்ன செய்கிறோம், ஆந்திராவில் எடுக்கிறோம், கர்நாடகாவில் எடுக்கிறோம், தெலுங்கானா எடுக்கிறோம். அப்போ இங்கேயும் தவறாக இருக்குது. அதைத்தான் மத்திய அரசாங்கம் இப்போ செய்யுமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வேளாண்மைக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி சில விஷயங்களை அறிவிக்கிறாங்க. நீங்கள் மத்திய அரசோடு மாநில அரசு நீங்கள் ஒப்பிடுறது சரியான பார்வை? மத்திய அரசாங்கம் வந்து முழுமையாக இந்தியா முழுவதும் கட்டமைப்புனா பாதுகாக்க வேண்டிய பகுதி, சீரமைக்க வேண்டிய பகுதி, கட்டமைக்க வேண்டிய பகுதி மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கக்கூடிய கட்டுப்பாடுலாம் விவசாயி இருக்கிறாங்க. மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்றப்போ நீங்க மாநில அரசின் மேல விமர்சனம் கோடி தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட பருவமழை தவறி போன பயிர்களுக்கு இழப்பீடு கேட்கறாங்க. 276 கோடி தான் மத்திய அரசாங்கம் கொடுக்குது. மத்திய அரசாங்கம் பாராமுகமாக தான் செயல்படுது. அது தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் பொருந்தும். ஏன் நாங்கள் டெல்லியில் கடுங்குளிரையும் பொருட்படுத்தாம கொட்டு மலையிலையும் கொளுத்து வெயிலையும் ரெப்டியூ செடி சாப்பிட்டு கிடக்கிறோம்? இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய தலைவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னு சொல்கிறோமே, அதுக்கு இந்த மத்திய அரசு துப்பு இல்லையே. அந்த உயிர் போயிட்டு தான் வந்து எங்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியுமா? ஏன்னா அந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். கொட்டுற பனி, கொளுத்துற வெயில், போகிற